அடிமாடை ஏத்துற மாரி வந்து ஒரு வண்டியில ஏத்திட்டு வந்து, அந்த மக்கள எவ்வளோ அங்கிள் கேக்குதா? ஹாய் விவர்ஸ். அடிமாடை ஏத்துற மாரி வந்து ஒரு வண்டியில ஏத்திட்டு வந்து, அந்த மக்கள எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தணுமோ, அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. இயற்கைக்கே வந்து அது பிடிக்கலங்க. நேத்து நடந்தது வந்து முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ளேயே பெருமையா வேற நெனச்சுக்கிறாங்க. தளபதிக்கு இவங்க குடுத்த ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல் இன்னைக்கு கர்மா மூலியமா எப்படி அவங்களுக்கு திருப்பி வந்திருக்குன்றத பத்தின அந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு நீங்க பெருமளவு வந்து நம்மளுக்கான ஒரு எழுச்சிய குடுத்துருக்கீங்க. உங்களோட கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா, இந்த ஆமைகளோட தம்பிகள் ஒருத்தனுமே வரலன்றது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, ஒருத்தன் வரல. வந்துட்டான்னா அவனுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லுவோன்றது உங்களுக்கே தெரியும். அவன் பேசின பேச்சுக்கு நம்ம போட்ட வீடியோ கொஞ்சம் தான். அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க. சரி, நம்ம இந்த விழாவ பத்தி பேசுவோம். அதாவது திருச்சியிலேருந்து அந்த கரூரோட ஒரு அந்த என்ஹெச் ரோட பிடிச்ச அந்த கோடாங்கிப்பட்டி அப்படின்ற ஊரில் இந்த முப்பெரும் விழா நடந்திருக்குங்க. இதில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம்னா, அதே டெய்லர் அதே வாடகை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட அப்பலுக்கு இல்லாமல். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நம்ம மதுரை மாநாட்டு 2ஆம் மாநாட்டுக்கு ஒரு அனுமதி குடுக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்றது தெரியும். 27ஆம் தேதி வர இருக்கிற அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவ நீங்க முன்கூட்டியே நாங்க காவல்துறை எங்களுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு இதா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க உங்க தேதிய மாத்துங்கன்னு சொல்லி சில பேர அலக்கழிச்சு, அந்த ஒரு வேலை நாட்கள்ல நம்மளுக்கு அந்த தேதிய குடுக்குறதுக்கான ஒரு எவ்வளவோ வந்து நடந்துச்சு. ஊடால வந்து ஐயா கேப்டன் அவர்கள பயன்படுத்தக்கூடாதுன்னு அம்மா பேர் மேல வீட்ல உட்காந்து பேசிட்டு வந்த பிரச்சனைகள் எவ்வளவோ பார்த்துருப்போம். அதுக்கு அடிச்சான் பாரு நேத்து வர்ண பகவான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி. சரி, மழை தான் வந்துருச்சு. ரைட்டு, ஏதோ இயற்கை பிடிக்கல, மழை வந்துருச்சு. அந்த தங்களோட உரையை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல முடிச்சு விட்டுட்டு மக்களை கிளப்பி விடுவோம். ஏன்னா எவ்வளவோ ஊர்கள்லேருந்து நீங்கள் காசு கொடுத்து தானே கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. லாரியாக ஆளை ஏற்றிக்கிட்டு அடிமாடு மாதிரி அவங்கள ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த வயசானவங்களை போட்டு அந்த பாடுபடுத்தி திரும்ப அவங்க வீட்டுக்கு நல்லபடியாக கிளம்பிட்டாங்களான்னு கூட பார்க்காம அந்த மாதிரி ஒரு மக்களை நீங்கள் கொடுமைப்படுத்திட்டு அப்படியே பேசுகிறீங்க வசனமாக. இதில் வேற வந்து A4 சீட்டில் பார்த்து பேசுகிறாரு, பேப்பரை பார்த்து பேசுகிறாருன்னு நேற்று அதே வேலையை தானே நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இப்போ மக்களோட அந்த ஒரு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாத தலைவன் என்ன தலைவன்? அதுதான் எல்லாருமே கேட்குறாங்க. மதுரை மாநாட்டில் வந்து வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் சேரை தூக்கி தலையில் வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தற்கூரி கூட்டம் எப்படி பேசிச்சு. என்னடா இது, ஒரு பந்தல் போடலை, ஒரு திரைசீலை எடுத்து வந்து கீழே விரிச்சிருக்கிறத எடுத்து கொடமாரி பிடிச்சிருக்கீங்க, நீங்களாம் மனுஷங்க தானா? குரங்கு கூட்டம் அணில் கூட்டம்னு பேசுனீங்களே தற்கூரி நாயகளா. நேற்று என்ன பண்ணீங்க? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? மழை வந்தால் தூக்கி கவுத்தணுன்ற அறிவு இருக்குல்ல, வாங்கின காசுக்கு நிற்கணும்னு தெரியுதுல்ல. ஆனால் அது காசு வாங்கின கூட்டமா உங்களுக்கு? அந்த கூட்டம் வந்து காசால் வந்த கூட்டம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்து வெறும் இடத்த காலி இடத்த பார்த்துக்கிட்டு கை காட்டிட்டு வர்றதில்ல இந்த கூட்டம். இந்த கூட்டம் காசுக்காக வந்த கூட்டம் கிடையாது. இங்கே திருச்சியில் போட்ட தடை, ஸ்பீக்கரில் வந்த பிரச்சனை எதுவுமே வந்து மக்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இன்ச்சு பை இன்ச்சு அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தெருக்குள்ளே நடந்து போனாலே வந்து காரி துப்புறாங்க. அவ்வளோ பெரிய வந்து ஒரு கேவலமான ஒரு போக்கு போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். அப்போ தனக்கு என்ன செஞ்சுக்கிட்டோமோ, அடுத்தவனுக்கு நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் தனக்கு வரும்னு நேற்று இறைவன் வந்து நிரூபிச்சிட்டாரு. அந்த மாதிரி தான் மக்களோட மனநிலை மாறிடுச்சு. அப்படி தான் சொல்லி ஆகணும். நாளைக்கு அடுத்த வாரம் வந்து நாகை மாவட்டத்தில் ஒரு அடுத்த 20ஆம் தேதி வந்து அடுத்த மக்கள் சந்திப்பு பயணம் வந்து தளபதியோடது இருக்குது. அன்னைக்கு பாருங்கள், இந்த திருச்சியை விட டபுள் மடங்காக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெரம்பலூரில் வந்து அந்த ஒரு இறக்கத்தில் இறங்க விடாமல் காவல்துறை தடுத்தாங்கன்னு சொல்லி சில நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த தடவை அதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாகவே அதனால தான் 2 மாவட்டத்தை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அன்னைக்கும் உங்களுக்கு வாயடைச்சு போகிற மாதிரி தான் இருக்கும் கூட்டம். திருச்சியில் வந்து நீங்கள் எவ்வளவோ தடை போடணும்னு யோசிச்சிங்க. அவரோட பயணத்தை முட்டுக்கட்டை போடுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த திருச்சியே திருவிழாவாக மாறி இருந்துச்சு அந்த ஒரு சனிக்கிழமைன்றது. அதுவும் வந்து சனிக்கிழமை அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்காரு. சனிக்கிழமை வந்து என்ன உங்களுக்கு சனிக்கிழமை அரசியல்வாதியாக இருக்காருன்னு சில தற்குறி நாய்கள்லாம் பேசிட்டு தெரியுது. சனிக்கிழமை அப்படின்றது ஒரு பொதுமக்களுக்கான ஒரு பேங்க் லீவு, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறவங்க, அந்த பொதுவாக போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நாள் வந்து இருக்குமே தவிர
ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க, காலேஜ் லீவு சின்ன கிளாஸ் வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்கூல் லீவாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இடைஞ்சல் வரக்கூடாது. ஏன்னா வந்தால் பார்த்தீங்கல்ல என்ன மாதிரியான ஒரு டிராஃபிக்காக இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க. அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாமல் நீங்கள் வந்து நிபந்தனைகள் போடுறீங்க, கட்டளைகள் போடுறீங்க. அப்ப இந்த மாரி ஒரு கூட்டத்த ஆளுங்கட்சியா இருக்கிற நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு அந்த அறிவு இல்லைன்றனால, தளபதி நாளைக்கு ஆளப்போறேன்னு வர்றவர் இதெல்லாம் யோசிச்சு, மக்களுக்கு வந்து நம்மளால இடைஞ்சல் வரக்கூடாது, போக்குவரத்துல எந்த ஒரு தடையும் ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக, அவர் அந்த மாரி யோசிச்சு சனிக்கிழமை வாக்குல அந்த நாள குறிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு சில தற்குறி கூட்டம் என்ன சொல்லுது, "சனிக்கிழமை அரசியல்வாதி, சனிக்கிழமை வராரு. ஏய் வேலை இருந்தா போய் பாருங்கப்பா. எங்களுக்கு சனிக்கிழமை வர்றதுன்றது" ஏன் சனிக்கிழமை நீங்க பெருமாள் கோயில் போமாட்டீங்களா? அன்னைக்கு கூல் சுரேஷ் அண்ணன் கேட்ட மாரி சனிக்கிழமை நீங்க ஆஞ்சநேயர பார்த்து கும்பிட மாட்டீங்களா? அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு நாள்ல தான் வந்து பார்க்க போறாரு நாகையில. பொறுத்திருந்து பாருங்க. இனி ஒவ்வொரு கோட்டையிலயும் திருச்சின்னு இல்ல, அடுத்து நாகைன்னு இல்ல. ஒவ்வொரு மதுரைய எடுத்துக்கங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் தலையெழுத்து மாறிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் நீங்க பண்ணுன அந்த முப்பெரும் விழான்றது விழாவா? விழா யாருக்கு நடத்துறீங்க? உங்க குடும்ப விழாவா அது? இல்ல முப்பெரும் விழாவா? அரசு விழா மாரியா நடந்துச்சு அது? அரசு விழான்னா என்ன நடக்கணும்? அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு அழைப்பு இருக்கணும். அதுக்கு பேர் தான் முப்பெரும் விழா. ஏன் வந்து இன்னைக்கு நீங்க உங்களோட தலைவர்கள நீங்க கொண்டாடுற மாரி, தமிழக மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டேன்னு நீங்க அந்த விழாவ எடுத்து கொண்டாடிக்கிறீங்க? யார் காசு? ரோடு போடுறீங்க. ஏங்க அதே மாதிரி இப்ப தளபதிய வந்து நீங்க பேசுறீங்க. நடு காட்டுக்குள்ள போய் அந்த நீங்க ரோடு போடுறீங்கல்ல, அந்த ரோடு அடுத்து யாருக்கு பயன்படும்? அதில இத வேற வந்து யாரோட காசு அதெல்லாம்? உங்கள யாருமே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற ஒரு மமதையில இருக்கீங்க. எல்லாமே இனி மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. தளபதி செலவழிக்கிறாருன்னா, அது அவரோட காசு. அவர் உழைப்பால வந்த காசு. அந்த காச இன்னைக்கு உதறி தள்ளிட்டு தான் இந்த தமிழக மக்களுக்காக வந்து நிக்கிறேன்னு வந்திருக்காரு. அவர பேசுனீங்களே, அதுதான் மழை. மழைக்கு காரணம் ஆண்டவன் கரெக்ட்டான பதிலடி குடுப்பான்றது இந்த தெரிஞ்சு போச்சுல்ல. முப்பெரும் விழாவா நடந்தத சொதப்பிய விழாவா மாத்தி, உங்களுக்குள்ளேயே நீங்க நடந்துக்கிட்டு, ஆளாளுக்கு மாலைய போட்டுக்கிட்டு 2 வார்த்த வந்து மீடியாவுக்கு முன்னாடி பேசிட்டு போறது இல்ல விழா. மக்கள் கூடணும். அதுக்கு பேர் தான் விழா. ஐயய்யோ! வாங்குன காசுக்கு நிக்கணுமேன்னு சொல்லி மக்கள் வந்து தலையில அடிச்சுட்டு நின்னுட்டு இருந்தாங்களே நேத்து மழையில. இன்னைக்கு எத்தன பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குன்னு ஒரு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? அதுக்கு பேர் இல்ல விழா. மக்களோட நலன் கருதி, மக்களுக்காக வந்து நின்ன மனசாட்சியுள்ள மக்களாட்சின்னு வந்து நிக்கிறாரு பாருங்க. அதுக்கு பேர் தான் மக்களோட ஆட்சி, மக்களோட விழா. அன்னைக்கு தான் மக்களுக்கு திருவிழா. காசு குடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம் தலையில அடிச்சு நின்னுட்டு இருந்துச்சு. நம்ம பார்த்தோம். ஆனா பாசத்துக்காக வந்த கூட்டம் நைட் 2 மணி வரைக்கும் தன்னோட தலைவன பார்க்க முடியலேன்னு ஏங்கி நின்றத நம்ம போன வாரம் பார்த்துருப்போம். அந்த ஏக்கத்துக்கு ஒரு மருந்து தடவுற விதமா தான் அண்ணன் இந்த வாரம் 2 ஊர மட்டும் எடுத்திருக்காரு. ஏன்னா, மக்களோட அந்த ஒரு வருத்தம் வந்து அண்ணனுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த மயிலாடுதுறை ஊர விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 2 ஊர் நாகை மற்றும் திருவாரூர்ல மட்டும் வரதா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. அதில டீட்டெயில்டா எந்தெந்த ஊர்ல, எந்தெந்த இடத்துல அண்ணன் பேசுறாருன்றது டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவாவே குடுத்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. உங்களுக்கு அதில் அடுத்தடுத்து அண்ணன் வந்து எந்தெந்த ஊரில் அடுத்தடுத்து எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவுக்கு நீங்கள் அதிகமான ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பாருங்கள். உங்களோட கமெண்ட்டுகளை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பேசியே ஆகணும். இந்த தற்குறி தம்பிகள், ஆமை தம்பிகள் வந்து அந்த நாரவாயனோட அந்த ஒரு திரள்நிதி தலைவனோட தம்பிகள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். உங்களெல்லாம் நல்லா பொல பொலன்னு கிளின்னு கிழிச்சு விடணும்னு எதிர்பார்த்தேன். ஒருத்தனும் வரமாட்டேன்றீங்க. இதுல தெரிஞ்சிச்சு உங்க வந்து அந்த உங்க வண்டவாளம்லாம் வந்து ஒருத்தனும் வரல. நான் வந்து எதிர்பார்த்தேன் நிறையா. அந்த ஒருத்தனும் வராத அந்த மானங்கெட்ட தலைவனோட தம்பிகள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வரலைன்றதும் ஒரு பக்கம் சந்தோஷம் தான். வந்திருந்தாலும் உங்களை பொழந்து தான் அனுப்பிச்சிருப்போம். இருந்தாலும் வராதவங்களுக்கும் நன்றி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. உங்களோட ஆதரவு வந்து அதிகமாக எங்களுக்கு தேவை. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் பாருங்க.